வெல்கம் டு வாயுசாஸ்திரா. என் பேர் 4 வீடியோ பார்த்துருப்பீங்க. என் பேர் என்ன சொன்னாதான் உங்களுக்கு தெரியுமா என்ன? முன்னாடியே உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம கண்டென்ட் உள்ள போவோம். போன எபிசோடில் சுந்தர் கல்யாணத்தை நிறுத்தின சந்தோஷத்தில் வரான். வசுமதி தட்டை தூக்கி அடிக்கிறாங்க. அந்த விறுவிறுப்போடு நிறுத்திட்டோம். நம்ம அதே விறுவிறுப்பை இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சுந்தர் நிச்சயார்த்தம் நிறுத்தின சந்தோஷத்தில் அவங்கள்ட்ட கிண்டல் பண்ணுறான். வசுமதி டென்ஷன் ஆகி தட்டை தூக்கி அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, சண்டைலாம் எதுவும் ஆகலை. 2 பேரும் அப்புறம் சமாதானம் ஆகிட்டு போயிட்டாங்க. மறுநாள் வீட்டுக்கு ஒரு ஆள் வர்றாரு. பெரிய தாடி வச்சுக்கிட்டு, இவ்வளோ பெரிய சிவப்பு கலரில் போட்டு வச்சுக்கிட்டு வீட்டுக்கு நடுவில் உட்காந்துருக்காரு. என்னன்னா, லக்ஷ்மி அம்மா சீனிவாசனுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு நினச்சிக்கிட்டு பேய் ஓட்டுறதுக்கு பூசாரி கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவர் வீட்டுக்கு நடுவில் உட்காந்துட்டு வீட்டெல்லாம் சுற்றி பார்க்குறாரு. கேட்குறாரு, ஆமாம் எங்கே அவர் அப்படின்னு கேட்குறாரு. அவங்க லக்ஷ்மி அம்மா வெளில போயிருக்காரு, வருவார் அப்படின்னோடனே சரி நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. கேட்குறாரு அப்போ லக்ஷ்மி அம்மா கிட்ட, நான் புடிக்காரன் இருக்குல்ல, அந்த வேரும் துளசி இலையும் எடுத்துகிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. எடுத்துகிட்டு வந்தாச்சு சாமி, எல்லாம் ரெடியாக இருக்குது அப்படின்றாரு. வசுமதி பயப்படுறாங்க. அப்பா இன்னைக்கு சரியான ரகலை கட்ட போகிறாரு, இன்னைக்கு ஒரு பிரளயமே நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு பயந்துட்டு இருக்காங்க. அப்போ சாமியார் சொல்கிறார், அதுக்கெலாம் பயப்படாதீங்க, எவ்வளோப்பட்ட பேயெல்லாம் நான் ஓட்டியிருக்கேன், இது இன்னும் சும்மா நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரி சாமி. லக்ஷ்மி அம்மா சொல்கிறாங்க, கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்க, அவர் கொஞ்சம் முரடு பிடிப்பார் அப்படின்னு. பயப்படாதீங்கம்மா, என் சர்வீஸில் அதெல்லாம் சும்மா சின்னது அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பில்டப் பண்ணுறாரு அந்த சாமி. அப்புறம் கேட்குறாரு, கோழி வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு அவங்கள. அவங்க வாங்கிட்டு வந்தாச்சு, ஆனால் கோழி நடு வீட்டில் வெட்டுவீங்க அப்படின்னு. இல்லை நீங்கள் பிராமண குடும்பம், அதனால் நடு வீட்டிலாம் வெட்ட மாட்டேன், கோழியை நான் வெளியில் தான் எடுத்துகிட்டு போய் வெட்டுவேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம சீனிவாசன் மாமா வராரு. வந்துட்டு, முன்னாடி இது ஆள் புதுசாக இருக்குது, யார் இது அப்படின்னு கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, இல்லை நம்ம வீட்டுக்கு ஒரு சின்ன பூஜைண்ணா, அது மாதிரி தான் பண்ணிட்டு போயிடுவார், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரி சீக்கிரம் பண்ணிட்டு போ, காசுலாம் நேரத்தில் ஏன்டி தேவையில்லாத செலவு பண்ணுறீங்க அப்படின்றாரு. இல்லைண்ணா இது முக்கியம். அப்படி என்னது அப்படின்னோடனே இந்த பூசாரில், ஏய் இங்கே உட்காரு அப்படின்றாரு. என்னையா என்ன மரியாதை இல்லாமல் பேசுகிற, யார் நீ முதல்ல இங்கே என்கிட்ட மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன் வீட்டில் உட்காந்துட்டு அப்படின்னு கேட்குறாரு மாமா. அப்போ லக்ஷ்மி அம்மா சொல்கிறாங்க, இல்லைண்ணா உங்களுக்கு எதாவது சித்த பிரம்மம் மாதிரி இருக்குல்ல, அதுக்காக தான் அதை ஓட்டுறதுக்காக தான் சாமியாரை கூப்பிட்டு வந்திருக்கோம் அப்படின்னோடனே மாமாவுக்கு சரியான டென்ஷன் ஆகிடுச்சு. முன்னாடி நினச்சிட்டு இருக்கீங்க, அன்றைக்கி என்னமோ என்ன பைத்தியம்னு சொல்கிறீங்க, இன்றைக்கி என்னமோ எனக்கு பேய் பிடிச்சிச்சுன்றீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. பூசாரிகிட்ட சொல்கிறாரு, கழி எடுத்து அடிக்கிறதுக்குள்ளே ஒழுங்காக ஓடிறீங்க அப்படின்னு சொல்லி பூசாரி மாட்டுறாரு. பூசாரி இல்லை, இதெல்லாம் இந்த பயத்துக்கெலாம் நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன், உன்னை எப்படி விரட்டுறேன் பாரு அப்படின்றாரு. யாரையா விரட்ட போகிற, என் வீட்டில் உட்காந்துட்டு நீ யார் என்னை விரட்டுறதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. நான் உங்கள்கிட்ட பேசலை, உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு. ஏய் இவன் தாண்டி பைத்தியம், நான் பைத்தியம் இல்லைங்க, ஒரு பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாரு. லக்ஷ்மி அம்மா கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காருங்க, நான் அவர் சொல்கிற கேட்குறத கேளுங்க அப்படின்றாங்க. சரின்ட்டு உட்காந்துருக்காரு. அவர் என்னமோ மந்திரம் பண்ணுறாரு. ஓம் க்ரீம் க்ரீம்னு மந்திரம் பண்ணிவிட்டு கிட்டக்கு பார்க்குறாரு. மாமா அப்படியே சோகமாக உட்காந்துருக்காரு. இவன் ஒரு பைத்தியம் போல இருக்குது, இவன் என்ன பைத்தியம் நினச்சிட்டு என்ன விரட்டுறதுக்கு இன்னொரு பைத்தியத்தை கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருக்காரு. அங்கேருந்து லக்ஷ்மி அம்மா சொல்கிறாங்க, பூசாரி பொறுமையாக அடிங்க, இழுத்து அடிச்சிடாதீங்க அப்படின்றாங்க. என்னது அடிப்பானா, அதோட நான் கொண்டுருவேன், அவன் யார் என்ன அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஏஞ்சிட்டு ஒரு ரகலை கட்டுறாரு. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு திடீர்னு மாமா ஓடி போய் உள்ளார ஒரு உலக்கி எடுத்துகிட்டு அந்த பூசாரி அடிக்க போகிறாரு. அப்போ லக்ஷ்மி அம்மா போய் காலில் விடுறாங்க. என்ன அன்னைக்கு என்னமோ பொண்ணு பார்க்க வந்தாங்க, அவங்கள்ட்ட இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறீங்க, இன்னைக்கு இந்த மாதிரி பூசாரிகிட்ட அடிக்க வரீங்க, கொஞ்ச நேரம் கை கால வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா அப்படின்றாங்க. ஏய் நல்லா இருக்கிற மனுஷன் ஒருத்தன் பேய் பிடிச்சிருக்கு, பைத்தியம் பிடிச்சிருக்கு சொன்னால் யார் நீ சும்மா இருப்பா, அடித்து துரத்துக்குள்ள அவனை ஒழுங்காக ஓடிடு சொல்லு அப்படின்னோடனே பூசாரி ஒன்று பிரமிச்சு போய், அம்மா இந்த பேய் ரொம்ப உக்கிரமான பேயாக இருக்குது, நான் என்னோடய குருநாதரை கூப்பிட்டு வரேன், இப்போ நீங்கள் இவரை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளில போகிறாரு. இவர் பின்னாடியே போகிறார் உலக்க எடுத்துக்கிட்டு. அப்போ வெளில போய் நின்றுட்டு சொல்கிறார் அந்த பூசாரி, நீங்கள் எதுக்கும் ஒரு ஆடு வாங்கி வெட்டி பாருங்க, குணமாயிடும் அப்படின்னா. ஏய் ஒழுங்காக ஓடுறா அப்படின்னு சொன்னோடனே போயிட்டார். போயிட்டு இங்கேருந்து உள்ள ரதார் மாமா உலக்கி எடுத்துக்கிட்டு வசுமதி அழுதுகிட்டே நிற்கிறாங்க.
என்ன எதுக்கு அழுவுறீங்க? இந்த நாடகம் எதுக்கு போடுறீங்க என்கிட்ட? அன்னைக்கு என்னமோ என்னை பைத்தியம் கீத்தியன்றீங்க, இன்னைக்கு என்னமோ எதுக்கு பேய் விரட்டுறதுக்குலாம் கூப்பிட்டு வரீங்க, என்னை பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்றாங்க. வசு அதுக்கு அழுதுகிட்டே சொல்கிறாங்க, அன்னைக்கு என் வாழ்க்கையே கெடுத்துட்டீங்க. சரி நீங்களா நல்லா இருக்கும் தானே இப்படிலாம் பண்ணுறோம் நாங்கள், ஏன்ப்பா அது உங்களுக்கு புரியவே மாட்டுது அப்படின்னோடனே இவர் கதறாரு. ஐயோ எனக்கு பேயும் இல்லை பைத்தியம் இல்லை, நீங்களா கற்பனை பண்ணிட்டு அலைஞ்சிட்டு இருக்காதீங்க, இதை விடுங்க தயவுசெய்து நிம்மதியாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறார். அப்போ வந்து சொல்கிறாங்க இவங்க வந்து லக்ஷ்மி அம்மா சொல்கிறாங்க, ஏய் வசு அவர்கிட்ட பேசாதடி, இப்போ அவருக்கு நான் பொண்டாட்டியும் இல்லை நீ பொண்ணும் இல்லை, அது வேற யாரோ அப்படின்னு. ஐயோ பாரி உனக்கு தாண்டி இப்போ பைத்தியம் பிடிச்சிருக்கு, ஏன்டி இப்படி லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு திட்டுறாரு அவங்கள. சரி சரி வசு இப்படி வந்து திட்டுவார், நீ அட்டக்கு வந்துரு அப்படின்னு கேட்டு போய் கேட்குறாங்க லக்ஷ்மி அம்மா அவங்கள்ட்ட, அண்ணா எதாவது சாப்பிட்றீங்களா, மாமா டென்ஷனில் இருக்காது இருக்குன்னு. சாப்பிட்றேன், என்ன வேணா வேணும்? ரத்தம் வேணும் அப்படின்னாரா. ஐயோ ரத்த காட்டேரி போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அட்டக்கு வந்து உட்காந்துக்கிட்டாங்க. இவர் அப்படியே உட்காந்துருக்காரு. நீங்கள் என் வாழ்க்கையை அழிக்க போகிறீங்க எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. டக்குன்னு வீட்டுக்கு வெளில காலிங் பெல் யாரோ அடிக்கிறாங்க. மிஸ்டர் சீனி மிஸ்டர் சீனி அப்படின்னு யாரோ கூப்பிட்றாங்க. யார் இந்த நேரத்தில் கூப்பிட்றது அப்படின்ட்டு போய் வசுமதி அனுப்பி போய் கதை தரமா அப்படின்றாரு. திறந்த உடனே போலீஸு. மாமாவுக்கு ஒரே சந்தோஷம், ஆஹா நீங்கள் மட்டும்தான் வரல, சூப்பர் வாங்க வாங்க அப்படின்னோடனே, சார் நீங்கள் தானே சீனி அப்படின்னா. ஆமாம் நான் தான் சீனி. சரி அப்போ நான் உங்கள்கிட்ட பேசலை, உங்கள் ஒய்ஃப் இருக்காங்களா? ஏன் சார் என் ஒய்ஃப்கிட்ட பேசணும்? இல்லை சார் அவங்கள கூப்பிடுங்க அப்படின்னு. லக்ஷ்மி அம்மா வராங்க. என்ன சார் உங்களுக்கு வேணும் அவங்க? ஆமாம் பக்கத்து வீட்டில் சேகரி ராவ்னு ஒருத்தர் இருக்கார்ல, அதாவது நம்ம போன எபிசோடில் பார்த்தோம் பாருங்கள், ஒரு ஃப்ரெண்டு, அவர் சேகரி ராவ் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு உங்கள் மேலே அப்படின்னா. டவுட்டு உங்களுக்கு, அந்த ஆளியா எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்? மாமா சொல்கிறார் உடனே, அவனுக்கு தான் நான் கரெக்டாக பார்க்கும்போதெல்லாம் டிஃபன்லாம் வாங்கி தரேனே, என்ன பிரச்சனை அவனுக்கு அப்படின்றாரு. இல்லை வீட்டில் அடிக்கடி கல்லாமலாம் ஏதோ சத்தம் வருதான், ஏதோ போட்டு ஒட்டைக்கிறாங்க கத்துறாங்க ஆவுன்ட்டு, என்ன பிரச்சனை உங்கள் வீட்டில்? அதுவும் இல்லாமல் ஏதோ ஒரு பைத்தியம் இருக்குன்னு சொன்னால், அவங்க பேர் தான் சீனி, இவர் தான் இந்த பைத்தியமா அப்படின்னு. மாமாவுக்கு டென்ஷனு. யோ யாரை பார்த்தியா பைத்தியன்றா, போலீஸ்காரனா நானா பேசுவியா, நான் பைத்தியம்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாரு. அதுக்கு உடனே இவங்க லக்ஷ்மி அம்மா, ஆமாங்க இவர் தாங்க அப்படின்ட்டாங்க. ஏய் லக்ஷ்மி நீங்கள் மாடி அவங்க கூட சேர்ந்துட்டு என்ன பைத்தியன்ற, உங்களை தானே நான் நம்பியே இருக்கேன், நீங்களே எப்படி பேசுனா அப்புறம் யார் எனக்கு அப்படின்னு சொல்லி மாமா ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டார். டக்குன்னு சொல்கிறாரு, ஏமா இந்த மாதிரி சீரியஸான பேஷண்ட்லாம் வீட்டில் வச்சு நீ ஏமா அந்த மாதிரி பண்ணுறீங்க, பக்கத்துல எல்லாம் மனுஷங்களாம் வாழுறது இல்லையா, ஒழுங்காக வந்து ஏதாவது ஹாஸ்பிட்டலில் பார்த்து சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்கார் சொல்கிறாரு. மாமா உடனே டென்ஷன், சார் எதுவும் தெரியாமல் பேசாதீங்க, ஃபுல் கதையும் உங்களுக்கு தெரிஞ்சாதான் புரியும், எனக்கு என்ன நடக்குது உங்களுக்கு தெரியுமா, தேவையில்லாமல் என்ன பைத்தியம் கீத்தியெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு. சரி சார் உங்களுக்கு என்ன சார் ஆச்சு அப்படின்னு கேட்டோன்னே, மாமா வந்து நான் ஒரு புஸ்தகத்தை படித்தேன். புஸ்தகமா, என்ன புஸ்தகம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. அது சொல்கிறாரு, எதிர்கால மனிதன். சரி அது என்னாச்சு? அதை படிச்சுட்டு இருக்கும்போது சார் ஒருத்தன் வந்துட்டான். இன்ஸ்பெக்டரு, ஏம்மா இவ்வளோ சீரியஸாக இருக்குது, இதை முன்னாடியே கொண்டு காட்ட மாட்டிங்களா, என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காரு என்கிட்ட அப்படின்னு. அதான் சார் ஒன்றுமே புரியல எனக்கும், இப்படியே தான் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னோடனே ஒரு கான்ஸ்டபிள் மாமா பார்த்து சிரிச்சிட்டான். மாமாவுக்கு ஒன்று கோவம் வந்துருச்சு. ஏய் என்ன எதுக்கே பார்த்து சிரிக்கிறா, புஸ்தகம் என்னன்னு தெரியுமா உனக்கு? ஃபஸ்ட்டு உன்னை பார்த்தா கை நாட்டு மாதிரி இருக்குது, நீலாம் புத்தகம் படிச்சிருக்கே அதுக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு இன்ஸ்பெக்டருக்கு வந்துடுச்சு. ஓ என்ன என் முன்னாடியே போலீஸ் தரக்குறைவாக பேசிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்றாரு. மாமா ஒன்று, சார் நீங்களே கேளுங்க, நான் நடந்த உண்மையை சொல்கிறேன், அவர் சிரிக்கிறாரு அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு இன்ஸ்பெக்டரு, இந்த ஆள்கிட்ட பேசின பிரோஜனம் இல்லைம்மா, ஒழுங்காக அந்த தெருமுக்கில் ஒரு டாக்டர் இருக்கார், அவரை கூப்பிட்டு வரேன், ஒரு கான்ஸ்டபிள் அனுப்பி அவர் கூப்பிட்டு வந்தோடனே இந்த ஆளை முதல்ல என்னென்ன விஷயம்னு பார்த்துட்டு ஒழுங்காக போய் ஹாஸ்பிட்டலில் சேருங்க, ஏன்னா பக்கத்தெல்லாம் மனுஷங்க இருக்காங்க, உங்களை மாதிரி ஒரு பைத்தியத்தை கட்டிட்டு அழுவல அப்படின்ட்டு லக்ஷ்மி அம்மா திட்டுறாரு. உடனே மாமாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அட இவனுக்கு எதுவுமே புரிய மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும் பாரு. லக்ஷ்மி அம்மாட்ட கேட்குறாரு, போதுமா இதோட என்ன தூக்கிட்டு போய் எங்கேயா வச்சுருவாங்க, நீனும் உன் பொண்ணும் வேறு ஏதாவது புதுசாக மாப்பிள்ளைய பார்த்துட்டு நல்லா இருங்கடி அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருக்கும்போது டாக்டர் வர்றாரு. மாமாவுக்கு உடனே சந்தோஷம், சூப்பர் டாக்டர் வந்துட்டார், இன்னொரு லாயர் மட்டும் இருந்தாருன்னா சூப்பராக இருக்கும் சார், எல்லாத்தையும் இங்கேயே முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னோடனே டாக்டர் வந்து, பொறுமையாக இருங்க, என்னாச்சு ஏன் அப்படி கத்துறீங்க? ஒன்றும் இல்லை டாக்டர், உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவர் முன்னாடி உட்கார வச்சு,
எனக்கு ஒரே ஒரு மனுஷன் தெரிகிறான், அது உங்கள் யாருக்குமே தெரிய மாட்டான், எனக்கு மட்டும் தெரிகிறான், அதுதான் உண்மை. அதை சொன்னால் இவங்க என்ன பைத்தியம்னுதுங்க, இவங்க என்ன பேயின்றான், என்னென்னமோ சொல்கிறாங்க, நீங்கள் தான் புரிய வைக்கணும் அப்படின்னு. சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து கண்ணில் லைட் அடித்து பார்க்குறாரு, கையில் வாயிலெல்லாம் லைட் அடித்து பார்த்துட்டு அப்படின்னு பார்த்துட்டு, சரி உங்கள் கதையை ஃபுல்லாக சொல்லுங்கள், எப்படி தெரியுறான் அவன் அப்படின்னு. இந்த மாதிரி நான் ஒரு புக்கு படித்தேன், அவன் அதுலேருந்து வந்துட்டான், அவன் என் கண்ணு முன்னாடி தெரியுவான் அடிக்கடி, அவன்கிட்ட தான் நான் பேசிகிட்டு இருக்கேன், இவங்க என்ன பைத்தியம் நினச்சிட்டு இருக்காங்க. சரி நான் நினைக்கிறேன் மிஸ்டர் சீனி, உங்கள் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பிரம்ம மாதிரி இருக்குது, அதாவது இல்லாத ஒரு ஆளை நீங்கள் கற்பனை பண்ணிகிட்டு இருக்கீங்க, அவர் அப்படிலாம் கிடையாது அப்படின்றார். இல்லையே, நான் தொட்டா ஷாக் அடிக்குது எனக்கு. யாரை தொடுறீங்க? அவனை தான், அவனை தொட்டா எனக்கு ஷாக் அடிக்கும். ஓ, டாக்டர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு, இந்த ஆள் உண்மையாலுமே பைத்தியம் தான் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு, சரி சரி ஓகே ஓகே இப்போ பேசுகிறீங்களா அவர்கிட்ட அப்படின்னு. இப்போ இல்லை, அவர் எப்போ வருவார் அப்படின்னு. நான் ஒரு மணி அடித்தா தான் வருவார் அப்படின்னா. ஒரு மணி அடித்தாவா? ஆமாம், ஒரு மணி அடித்தா வருவார், 2 மணி அடித்தா போயிடுவார் அப்படின்னு. சரி ஒரு மணி அடித்து கூப்பிடுங்க அப்படின்றாரு. டக்குன்னு மாமா அந்த பெல் எடுத்து ஒரு மணி அடிக்கிறார். அடித்த உடனே ஜோவும் வந்துட்டான். ஜோ வந்துட்டு உட்காடுறான். ஆமாம் தே வந்துட்டானே அப்படின்றாரு. சரி இப்போ என்ன சொல்கிறான் அவன் அப்படின்றாரு டாக்டரு. மாமா இல்லை அவன் ஜோ, என்னடா அப்படின்னு. யார் இந்த டாக்டரு தொப்பையும் தொந்தியமாக வந்து நிற்கிறாரு அப்படின்னு ஜோ கேட்குறான் மாமா கிட்ட. அதை பாருங்க உங்களை பேர் தொப்பை டாக்டர்னு சொல்கிறாரு அப்படின்னோடனே, ஓ லக்ஷ்மி அம்மா சொல்கிறார், மா ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே, டாக்டர் நீங்களா நம்புங்க இது உண்மை. சரி சரி டாக்டர் வந்து லக்ஷ்மி அம்மாக்கிட்ட, கொஞ்சம் கிரிட்டிக்கல் கண்டிஷன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து ஊசியும் டேப்லெட்டு கொடுத்துட்டு போகிறேன், நாளைக்கு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்கோங்கன்னு. மாமாவுக்கு ஒன்றே டென்ஷன் ஆகிடுச்சு. யோ லூஸு டாக்டரு, நான் சொல்கிறத நம்ப மாட்டேன், என் பொண்டாட்டி என்ன அவனுக்கு பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை திட்டுறாரு. டாக்டர் உடனே காம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு வந்து ஒரு ஜுரம் மாதிரி தான், எல்லாம் சரியாயிடும், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. அதுக்கு மாமா, யோ எல்லாரும் ஏன் என்ன பைத்தியம் சொல்லி எனக்கு உண்மையிலுமே பைத்தியம் பிடிக்க போதே அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருக்காரு. டக்குன்னு டாக்டர் ஊசி எடுத்து போடலான்ட்டு போகிறாரு கிட்டக்க. டக்குன்னு மாமா வீட்டே சுற்றி விடையாரு. போலீஸ்காரங்களாம் நிற்கிறாங்கல்ல. உடனே டாக்டரு, யோ போலீஸ்காரங்க தான் நீங்கள், அவர் பிடிங்க தயவுசெய்து அப்படின்னோடனே போலீஸ்கெல்லாம் போய் பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிச்சிக்கிட்டு போயிட்டு ஊசி போட்டாங்க மாமாவுக்கு. டக்குன்னு ஒரு ரூமுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் மாமாவை படுக்க வச்சுட்டு எல்லாம் வெளில நின்று பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, டாக்டர் சொல்கிறாரு, சரி ஊசி போட்டேன், நாளைக்கு காலைல வரையும் இப்படியே கொஞ்சம் மயக்க நிலையில் தான் இருப்பார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பாடு ஜன்னல் வழியாகவே கொடுங்க, பட் ஆனால் கதவை மட்டும் திறந்துடாதீங்க, நாளைக்கு காலைல வந்து ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்ணிடுங்க, ஒரு 3 நாள் ட்ரீட்மெண்ட் தான் இருக்கும், எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரி அப்படின்னு சொல்லிட்டு வசுமதி எல்லாம் அழுகுறாங்க, அவங்க அம்மாலாம் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு டாக்டர் ஆறுதல் சொல்கிறார், அழுவாதீங்கம்மா, இதெல்லாம் வந்து ஜுரம் மாதிரி தான், 3 நாளில் சரி பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் போலீஸும் வெளில போகிறாங்க. அப்போ சுந்தர் என்ட்ரி கொடுக்குறான். சுந்தர் கேட்குறான், என்ன இங்கே ஒரே சத்தமாக இருக்குது? போலீஸை பார்த்தோன்னே, என்ன சார் ஏதாவது திருடங்களிடம் பூந்துட்டானா உள்ளார, என்ன நீங்களாம் வந்திருக்கீங்க அப்படின்னு போய் கேட்குறான். அதுக்கு சொல்கிறாரு, யார் போலீஸ் சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, நீங்கள் யார் அப்படின்னோடனே, நான் அந்த மாதிரி மாடியில் குடியிருக்கேன். சரி சரி அந்த அம்மாவையும் பொண்ணையும் பத்திரமா பார்த்துக்கோ, நைட்டு நாளைக்கு காலையில் நாங்களாம் வந்துடுவோம். என்னாச்சு சார்? பெரியவருக்கு முத்திருச்சுப்பா. முத்திருச்சா? என்ன சார் முத்திருச்சு? உனக்கு தெரியாத விஷயம், பைத்தியம் தான்ப்பா. டாக்டர் சொல்கிறார், கதவை திறந்துடாதீங்க, நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க அவங்கள, காலைல வந்து நாங்கள் இட்டு போய்டுவோன்னு. டக்குன்னு சுந்தருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா சுந்தர் மாமா நல்லா ஃப்ரெண்டாச்சா. சுந்தர் டக்குன்னு ஓடி போய் ரூமில் நின்று கத்துறான், மாமாவை கூப்பிட்டு பார்க்குறான், மாமா. ஆனால் மாமா கொஞ்சம் மயக்க நிலையில் இருக்கிறனால தெரில. டக்குன்னு வசுமதி அங்கேருந்து அழுதுட்டு வந்து, எதுக்குப்பா அவரை கூப்பிட்றீங்க, ஏன் எழுப்பி ஆகணுமா வர அப்படின்னு திட்டுறாங்க. இல்லை மாமாவுக்கு ஏதோ பைத்தியம் சொல்கிறாங்க, என்னாச்சுன்னு பார்க்கணுன்னு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க போதும், எல்லாரும் இதே மாதிரி எங்களை சேர்ந்து கஷ்டப்படுத்தி தான் இருக்கீங்க அப்படின்னு. சுந்தருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வசு நீ வந்து இந்த மாதிரிலாம் பேசாத, நான் வந்து உங்கள் மேலே உண்மையான பாசம் தான் வச்சுருக்கேன், நான் மற்றவங்க மாதிரி இல்லை அப்படின்னு. இல்லை இந்த நான் ராமமூர்த்தி வேற உங்களை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாரு, இந்த மாதிரி அப்பாவுக்கு இந்த மாதிரி இருக்குன்ட்டு, உங்கள் குடும்பமே பைத்தியக்கார குடும்பம் தானே, நல்ல வேலை உங்கள் இதில் நாங்கள் உன்னை கல்யாணம் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க சுந்தர்கிட்ட சொல்லி வசுமதி. சுந்தர் சொல்கிறான், நீங்கள் கவலைப்படாதீங்க, அவன் அப்படி தான், எனக்கு முன்னாடியே தெரியும், நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நீங்கள் தான் கேட்கவே இல்லை, நீங்கள் அவன் தான் வேணும்னு சொல்லிட்டு போனீங்க,
இப்போ பார்த்தீங்களா அவன் புத்தியை காட்டிட்டான் அப்படின்னோடனே இவங்களும் ஆமாம் சுந்தர் நீங்கள் அப்போயே சொன்னீங்க, நான் தான் எதுவும் தெரியாமல் உங்களை ஹர்ட் பண்ணி பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்ச்சிப் எடுத்து கொடுக்குறான். அவங்க கண்ணை துடைக்கிறாங்க. துடைச்சிட்டு சரி அதுக்கப்புறம் ராமமூர்த்திகிட்ட பேசுனீங்களா அப்படின்னோடனே ராமமூர்த்தி சாப்டர்னு பேசாதீங்க, அவன் எனக்கு பிடிக்கவே இல்லை, அவன் வேணாம் அப்படின்னு சொன்னோடனே சுந்தருக்கு ஒரு ஜாலி. ஓகே நம்ம இனிமேட்டு இவங்களை கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி விடுங்க, இப்போ என்ன பண்ணுறது, வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வசுமதி கன்னத்தில் கறி இருக்குது கருப்பா, அதை அப்படியே தொடச்சிட்டு இருக்கும்போது லக்ஷ்மி அம்மா வந்துடுறாங்க. வந்தவுடனே என்னடி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோடனே இல்லைம்மா சுந்தரோட ஒத்தாசை நாளைக்கு தேவையில்லை, அதான் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டுக்கிட்டு இருக்கானே. சரி ஏன் அவன் இப்போ அவனுக்கும் நமக்கு தான் ஆகாதில்ல, அவன் வேணாம் அவனை வீட்டுக்கு போக சொல்லு அப்படின்னு. என்ன மாமி இப்படி பேசுகிறீங்க, உங்களுக்காக நான் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன், என்ன இந்த மாதிரி பேசுகிறீங்களா அப்படின்னு டக்குன்னு வசுமதி சொல்கிறாங்க. அம்மா இவ்வளோ நாளாக நம்ம யாரை கெட்டவங்க நினச்சிட்டு இருந்தோமோ அவங்களாமா நல்லவங்களாக தாம்மா இருக்காங்க, நீங்கள் யாரை நல்லவங்க நினச்சிருந்தீங்க அவங்க தான் நமக்கு உபத்திரம் பண்ணுறது, அதை புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. இனிமேட்டு யாரை திட்டி என்ன பண்ண போகிறீங்க, அப்பாவுக்கு தான் இப்படி இருக்கே, எல்லாரோட ஹெல்ப்பும் இனிமேட்டு வேணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ லக்ஷ்மி அம்மா சொல்கிறாங்க கரெக்டு தான்மா, எல்லாரையும் இப்படி பேசி தான் நம்ம இந்த நிலைமைக்கு நிற்கிறோம், நம்ம ஏதோ பாவம் பண்ணிட்டோம் போல இருக்குது போன ஜென்மத்தில் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அம்மா அழுகுறாங்க கதறி. டக்குன்னு சுந்தர் போய் நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, நான் அவன் கூட தான் இருக்கேன், எந்த விஷயம் தான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறான். அப்போ வசுமதி சுந்தர்கிட்ட கேட்குறாங்க, அப்பாவுக்கு சரியாயிடுமா சுந்தர், எனக்கு ஏன்னா தெரியல, அவர் இதே மாதிரி தான் ரொம்ப நாளாக இருக்கார் அப்படின்னு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், அவருக்கு நல்ல குணமாகிடுவார் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ நான் சொல்கிறாங்க வசுமதி யோசிச்சுட்டு, நாளைக்கு வேறு என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, அவர் வேறு ஒத்துக்க மாட்டார் எங்கே போனாலும், நாளைக்கு தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க எங்கள் அப்பாவை, அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு எப்படி இருக்குமோ தெரில அப்படின்னு. நீங்கள் கவலைப்படாதீங்க வசுமதி, உங்கள் அப்பாவும் நானும் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கே தெரியும், நான் பேசினா அவர் கண்டிப்பாக என் கூட வருவார், நான் அவரை பத்திரமா பொறுமையாக இட்டு போயிட்டு 3 நாள் வச்சுருந்து கரெக்டாக கொண்டு வந்து உங்கள்கிட்ட விட்டுறேன், நம்ம பழைய அப்பா நம்மள்கிட்ட வரப்போகிறாரு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறான் சுந்தர். இவங்களுக்குலாம் ஒரு மாதிரி ஆறுதலாக இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு உள்ளார போகிறாங்க. இவனும் மாடிக்கு போகிறான். மாடிக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ஆகுது. சுந்தர் அப்படியே இறங்கி கொஞ்ச நேரம் கழிச்சு வரான் மாமா ரூம்கிட்ட. அங்கே ஒரு டக்குன்னு ஒரு சத்தம். அந்த சத்தம் என்னன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. நன்றி, வணக்கம்.